ஒரு பாடலை பாடுவோம். என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், அலைமோதும் வாழ்வினில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். நிறைய பேருக்கு தெரிந்த பாடல், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், கரங்களை தட்டி பாடுவோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றோ ஜீவிக்கிறார், அவன் நேற்றும் இன்றோ நாளை என்றோ மாறாதவர், அவன் நேற்றும் இன்றோ நாளை என்றோ மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார், கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருட்டனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார், இருட்டனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவர் ஆகிடுவார், பாவ நோயாலே மருத்துவராகிடுவார். மயங்கி விழோ பசிதனிலே மன்னாவை தந்திடுவார், மயங்கி விழோ பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். தூற்றோ மாதரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடும், தூற்றோ மாதரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்று கோளாய் காத்திட வந்திடுவார், கால் தளர ஊன்று கோளாய் காத்திட வந்திடுவார். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நானினி, நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நானினி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவ நான் உடல் அவர் உயிரே, எந்தனுக்கே காவலவ நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நம்ம இன்றைக்குள்ள வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்குள்ள வாக்குத்தத்தம் 144 சங்கீதம் அல்லேலூயா 12ஆம் வசனம். 144ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாமா? அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்திர அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள். அடுத்தது 13, 14, 15 எல்லாம் சத்தமாக வாசிங்க. எங்கள் களஞ்சியங்கள்
சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இங்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சை கன்றுகளைப் போலவும் உங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்திற அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். இது தாவீது எழுதினதான சங்கீதம். தாவீது என்ன சொல்லுகிறான்? அல்லேலூயா. மேலே உள்ள வசனங்களை சொல்லிவிட்டு, அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய விசுவாச வார்த்தைகள், அவனுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு அறிக்கையை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் அல்லேலூயா எப்படி இருப்பார்களாம்? நம்முடைய குமாரர் அல்லேலூயா இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல இருப்பார்கள். அருமையானவர்களே, ஒரு செடிக்கு நல்ல உரம், நல்ல மண், நல்ல தண்ணி, நல்ல சூரிய வெளிச்சம் அதற்கு சரியாக அதற்கு விகிதத்திலே கிடைத்தால் அது வைத்து வெளியே அது முளை கிளம்பி வந்தவுடனே அது என்ன செய்யும்? ஓங்கி வளரும். நீங்கள் மூங்கில் வளர்வதை பார்த்தால் முதல்ல கொஞ்ச நாளைக்கு அது ரொம்ப வளராது, அது நல்லா ஆழமாக வேர் விடும். அதுக்கப்புறம் அந்த வேர் விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஓங்கி வளரும். எங்கள் வீட்டில் வச்சுருந்தோம், அது வெட்டி விட விட அது அப்படியே ஓங்கி வளர்ந்துட்டே இருந்தது. கடைசியில் எங்கள் செப்டி டேங்கே அது வேர் உள்ளுக்கு போய் அது ஃபுல்லாக இடித்து போட்டது. அது பார்க்குறதுக்கே அப்படி செழிப்பாக இருக்கும். நம்ம அப்படி வெளியில் வந்தாலே அந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக அந்த மூங்கில் வைத்திருந்தோமா ரொம்ப செழிப்பாக இருக்கும், கண்ணுக்கு பச்சை பசேன்னு இருக்கும். அல்லேலூயா. ஸ்பீடாக வளர்ந்துடும். அதே போல் இன்னொன்று, இந்த தென்னை மரம் மாதிரி நிறையா நம்ம ஸ்டைலுக்கு வைக்கிறாங்களா, குரோட்டன்ஸ் மாதிரி, அதுவும் அப்படி தான். நாங்கள் இந்த சைடு அந்த இதை வச்சுருந்தோம், அது ஒன்று தான் நட்டு வச்சுருந்தோம். அப்படியே சைடில் கிளக்கிளையாக வந்து அதுவும் தென்னை மரம் மாதிரி நல்ல ஓங்கி அப்படி வளர்ந்துட்டே இருக்கும். ஏன்னா தண்ணி அங்கே கிடச்சிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்கிது. ஆழத்தில் மண்ணுக்குள்ள உள்ளுக்கு உயர் போகுது. அப்போ ரெண்டு பக்கமும் பார்த்தா அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அது நம்ம பார்க்குறதுக்கே ஒரு நல்லா இருக்கும். அது மழை இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமாக மழை பெய்யும் போது அது விழுந்து விட்டது. ஒரு பக்கம் உள்ள அந்த மூங்கில் மட்டும் விழுந்து விட்டது. அதுக்கப்புறம் தான் அதை சர்ச்சில் கொண்டு வந்து வச்சோம். பட்டு போச்சு. அதை தோண்டி எடுத்து கொண்டு வந்து வச்சோம். மறுபடியும் இங்கே வந்து நல்லா வளர்ந்துச்சு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? தாவீது என்ன சொல்லுகிறாரு? எங்கள் குமாரர்கள் அப்படி ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல இருப்பார்களாம். அல்லேலூயா. அது எப்படி? இளமையில், அவர்களுடைய இளமை காலத்திலே, வாலிப காலத்திலே, டீனேஜ் காலத்திலே ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல அவர்கள் இருப்பார்கள். அப்போ நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்களாக இருந்தாலும் நம்ம வாயில் என்ன சொல்லுகிறோமோ அதுதான் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. நம்ம இந்த சரீர வளர்ச்சியை சொல்லலை, சரீரத்திலும் அவங்க நல்லா வளர்ச்சி அடையணும், அவங்க ஹைட்டாக வரணும், ஹைட்டுக்கு ஏற்றதான வெயிட் இருக்கணும், நோஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவையான வளர்த்தி, தேவையான சரீர பருமன் இதெல்லாம் இருக்கணும். ஆனால் அதை காட்டிலும் அவங்க வாழ்க்கை ஓங்கி வளர வேண்டும். படிப்பாக அவங்க அதில் நல்லா ஓங்கி இருக்கணும். நல்ல ஞானம் உள்ளவங்களாம் நல்லா படிக்கணும். அடுத்தது வந்து அவங்களோட வேலையில் உயர்ந்திருக்கணும். அல்லேலூயா. நேற்று நான் ஒரு சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு 3 பிள்ளைங்களை குறித்து நான் கேட்டுட்டு இருந்தேன். மூத்த பையன் என்ன பண்ணுறான்? மூத்த பையன் BBA படிக்கிறான். 2வது பொண்ணு என்ன பண்ணுறான்? அவள் வந்து +1 படிக்கிறா. பையன் என்ன பண்ணுறான்? 3வது பையன் 10th படிக்கிறான். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க எல்லா பாடத்திலையும் ஃபெயில் ஆவாங்க. ஒன்றுமே அவங்க பாஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அவங்கள பற்றி அவங்க எங்ககிட்ட சொல்லும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி இந்த பசங்க வந்து படிப்பாங்க? எப்படியாவது ஆண்டவரே இவங்க படிக்கணும். அவங்க படித்து அவங்க மார்க் எடுப்பாங்களாங்கிறதே சந்தேகம், பாஸ் பண்ணுவாங்களானே சந்தேகம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த வசனத்தின்படி அவங்க ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த மூத்த பையன் படிச்சுக்கிட்டே ஒரு வேலையும் பார்க்குறான். அவனோட ஃபீஸ் கட்டுறதுக்கு அவன் வேலை பார்க்குறான். அல்லேலூயா. ஃபீஸ் கட்ட முடியாத அளவுக்கு அவங்க வசதி கம்மி கிடையாது. அல்லேலூயா.
ஆனாலும் நான் வேலை பார்க்குறேன், என்னோட காரியத்தை நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு பார்ட் டைமாக அவன் வேலை செய்கிறான். அருமையானவர்களே, நம்ம பிள்ளைகள், அந்த தாய், அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறாங்க. அதிகாலை ஜெபத்தில் ஈடுபட்டு ஜெபம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. அந்த தாய் ஜெபத்திற்கு வந்து ஜெபம் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த படிக்காத பிள்ளைகள் காலேஜ் வரைக்கும் வரவும், +1 வரவும், 10th வரவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவங்க 10th எடுத்த மார்க்கை சொன்னாங்க. அல்லேலூயா. +2 எடுத்த மார்க்கு சொன்னாங்க. பெருசாக, ரொம்ப பெருசாக இல்லாட்டாலும் தேவையான மார்க்கை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். மகளுக்கு நல்ல 70% மார்க்கை கொடுத்துருக்கிறார். மகன் இப்போ 10th சின்ன பையன் எழுத போகிறான். நம்ம பிள்ளைங்களை நம்ம பார்த்து இவங்க நல்லா படிச்சிருவாங்க, இவங்க நல்ல வேலைக்கு வந்துடுவாங்க, இவங்க நல்லா உயர்த்தப்படுவாங்க, என்னை காட்டிலும் 1000 மடங்கு உயர்த்தப்படுவாங்க, இப்படி நம்ம பிள்ளைகளை பார்த்து ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகள் என்று அவர்களை சொல்ல வேண்டும். மெதுவாக வளர மாட்டாங்க. பனைமரம் மெதுவாக வளரும், ஆனால் பனை மரத்தின் ஆசீர்வாதமும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம பிள்ளைங்க வளரும்போது பனை மரத்தை போல வளரக்கூடாது, ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகள். குமாரத்திகளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் மூளை கற்களாம். அந்த மூளை கற்களும் எப்படி இருக்கிறதாம்? சித்திரம் தீர்த்த மூளை கற்கள். அப்படின்னா சாதாரணமான ஒரு கல், அது மூளைக்கல் அல்ல, அது சித்திரம் தீர்த்தப்பட்டு அது விசேஷமான மூளைக்கல்லாக மாறுகிறதா. அப்போ அந்த மூளைக்கல்லை வைக்கும் போதே எல்லாரும் பார்ப்பாங்க, எப்படி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ இதில் அழகாக நேர்த்தியாக வரைஞ்சிருக்காங்க, எவ்வளோ அழகாக இதில் எழுதியிருக்கிறாங்க, இதில் எவ்வளோ அழகாக பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அப்போது நம்ம பிள்ளைங்க ஒவ்வொரு பகுதிகளிலும் அழகாக, அருமையாக, மற்றவர்கள் பாராட்டுகிற அளவுக்கு, மற்றவர்கள் பார்க்கிற அளவுக்கு, மற்றவர்கள் உற்று நோக்கிற அளவுக்கு அவர்கள் இருப்பது மட்டுமல்ல, மூளைக்கல்லாக இருப்பார்கள். நம்முடைய வீட்டுக்கா, அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கா, அவங்க நாளைக்கு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அவங்க குடும்பத்துக்கா மூளைக்கல் மாதிரி இருப்பாங்க. மூளைக்கல் இல்லாமல் அஸ்திபாரம் வராது. பாஸ்டரும் நானும் நிறைய வீடுகளுக்கு ஆரம்பத்தில் ஜெபம் பண்ண போவோம். ஒரு மூளைக்கல் வைத்திருப்பார்கள். அது செங்கல் தான் மெயினாக வச்சுருப்பாங்க. அதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம ஒரு குழி தோண்டி நம்ம ஜெபம் பண்ணி அதை வந்து மூளைக்கல்லாக வைப்போம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம பிள்ளைகளுடைய மகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அதாவது இவங்க இல்லாமல் இந்த காரியம் இல்லை, இவங்க இல்லாமல் நம்ம குடும்பம் இல்லை, இவங்க இல்லாமல் உயர்வு இல்லை, அப்படி நம்ம பொம்பளை பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். அப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணும்போது உங்கள் பிள்ளைகள் அப்படியாக மாறுவார்கள். இளமையிலே ஓங்கி வளருகிற விருட்சங்களைப் போலவும், அடுத்தது சித்திரம் தீர்த்த மூளை கற்களைப் போலவும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மாற்றுவார். இன்னொரு வசனத்தையும் சேர்த்து சொல்கிறோம், பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பாங்க. எப்போ நம்ம பிள்ளைங்க நம்மளை சுற்றிலே இருப்பாங்க, ஆனால் அவங்க உயர்ந்து இருப்பாங்க, ஒலிவ மரக்கன்றுகளைப் போல. எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவர் என் பிள்ளைகளை இப்படியாக நீங்கள் மாற்றுங்க. அடுத்த வசனம், 3 வசனமும் நம்முடைய குடும்பத்துக்கான ஆசீர்வாத வசனம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் குமாரர், என் குமாரத்திகளை, உங்களுக்கு குமாரர் குமாரத்திகள் இருந்தால் இந்த 2 வார்த்தைகளையும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு குமாரர் மட்டும் இருந்தால், குமாரத்திகள் மட்டும் இருந்தால் 2ஐயுமே சொல்லுங்க. என்னுடைய குமாரர் ஆண்டவரை ஓங்கி வளருகிற விருட்சத்தை போலவும், எங்கள் குமாரத்திகள் ஆண்டவரை சித்திரம் தீர்த்த மூளை கற்களை போலவும் இருக்கட்டும். இந்த ஆசீர்வாதம் எங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்கட்டும். எங்களை சுற்றி தான் காணப்படணும், எங்கள் கூட ஐக்கியத்தில் தான் அவங்க காணப்படணும். எங்களுடைய மரண பரியந்த எங்கள் பிள்ளைங்களை எங்களை சுற்றி வரணும். சொல்லுங்கள். அல்லேலூயா. அவங்க கல்யாணம் முடிஞ்சு ஓடி போயிடக்கூடாது, அவங்க எங்களை விட்டு மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. வேலை பார்த்தாலும், வெளியூரில் வேலை பார்த்தாலும் எங்களை சுற்றி தான் இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லார் கையை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை அப்படியாக மாற்றுங்கப்பா, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம், இந்த 3 வாக்குத்தத்தமும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமேன் என்று நிறைவேறப் போகிறதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இந்த ஆன்லைன்லேயே நமக்கு ஜெபிக்க ஒருத்தர் கேட்டுக்கொண்டார். மிகவும் தலைவலினாலே அம்பிகா அம்மா கஷ்டப்படுகிறார்கள் என்று எல்லாரும் கையை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் அல்லேலூயா அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். மிகவும் அடிக்கடி தலைவலினாலே கஷ்டப்படுகிறார்கள். அதுவும் தலை வெடித்து விடும் போல இருக்கிறது என்று சொல்லுவார்கள். தலைக்குள்ளாக மூளைக்குள்ளாக என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் இந்த காலவெளியிலே நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் போது அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆலயத்திற்கு அவர்கள் தினமும் சாயங்காலம் வந்து ஜெபிப்பார்கள். வரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யட்டும். அம்பிகா அம்மாவுடைய தலைக்குள்ளாக மூளைக்குள்ளாக தலை நரம்புகளுக்குள்ளாக கண் நரம்புகளுக்குள்ளாக காது வாய் நரம்புகளுக்குள்ளாக என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் ஆவதாக, அந்த பிரச்சனை மறைவதாக. ராஜா இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் பேய்பிறாய் தனித்தனியாய் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே அந்த பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள் ஓங்கி வளருகிற விருட்சம் போலவும் ஆண்டவரே சித்திரம் தீர்க்கப்பட்ட மூளை கற்களை போலவும் இருக்கட்டும். ஆண்டவரே நல்ல சுகம் நல்ல பலன் ஆண்டவரே நல்ல தீர்க்க ஆயுசு அவர்களுக்கும் இவர்கள் எல்லாருக்கும் உண்டாவதாக. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய வருகை இருந்தால் உம்மோடு பறந்து வந்து உம்மோடு கூட காணப்படட்டும். இல்லாவிட்டால் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக பரிசுத்தமாக மாற்றி கொடுங்க. இயேசுவின் மூல ஜெபங்கேள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.